போதுமானவர். கரங்களை உயர்த்தி ஒரு 3 ஹல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் நம் மூலமாய் மகிமைப்படட்டும். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தை, இந்த வாரத்திற்குண்டான ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஜெபத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது, 2வது, 3வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் யோவான் ஸ்நாபகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சுவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. வேதத்திலே யோவான் ஸ்நாபகனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை பற்றி, பரலோகத்தை பற்றி பிரசங்கிப்பதற்கு முன்பு இயேசுவின் மனம் திரும்புதலை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பிரசங்கித்தவன் இந்த யோவான். இந்த யோவானை குறித்து அநேக காரியங்களை நாம் இந்த வேதத்தில் வாசிக்க முடியும். விசேஷமாய் ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல் தான் இந்த யோவான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த யோவான் இயேசுவின் வருகைக்கு முன்பாய், அவர் ஊழியம் செய்வதற்கு முன்பாய், அவருடைய மனம் திரும்புதலை குறித்து, அவருடைய பரலோகத்தை குறித்து அதிக தாகமுடையவராய், ஜனங்கள் எங்கெல்லாம் அவன் கூடுகிறானோ, எங்கெல்லாம் ஜனங்கள் கூடுகிறார்களோ அங்கே அவனுடைய ஒரே பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பது. அவனை குறித்து 4வது வசனம் இப்படி சொல்கிறது: இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுடைய ஆகாரமாயிருந்தது. அவனுடைய பின்னணியத்தை குறித்தும் பரிசுத்த வேதம் சொல்லுகிறார். எதை விடுக்கிறார், எங்கே தங்குகிறார், எதை சாப்பிடுகிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லுகிறது. ஆனால் யோவான் ஸ்நாபகன் ஜனங்களை பார்த்து, கூடி நிற்கிற ஜனங்களை பார்த்து, பரிசேயரை பார்த்து, வேதபாரகரை பார்த்து, சதுசேயரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தியானிக்க கிருபை தரப்போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்ல 3வது வசனம் சொல்லுகிறது: கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சுவை பண்ணுங்கள். இன்னைக்கு நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். சபை இன்னைக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு. விசுவாசிகள் இன்னைக்கு நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். தேசம் இன்னைக்கு கர்த்தருக்கு தன் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். பாருங்கள், ஒரு வழி ஆயத்தப்படுத்துதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். காரணம், எந்த ஒரு காரியத்தை செய்தால், ஒரு கட்டடத்தை கட்டுவார்களேனால் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு முன்பாக பொருட்களை அந்த கட்டுமான பணி நடைபெறுகிற இடத்திற்கு கொண்டு வருவதற்கு வழிகளை சரிபடுத்துவார்கள். காரணம் என்ன? அந்த வழி சரியா இருந்தால்தான் அந்த கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் அந்த கட்டடத்தின் அருகிலே வர முடியும். அது வந்தால்தான் கட்டடத்தை கட்ட முடியும். அப்படியானால் முதலாவது மிக முக்கியம் வழி சரிபடுவது. அல்லேலூயா. ஆவிக்குரியவனுடைய வழி இன்னும் சரிபடவில்லை. கிறிஸ்தவனுடைய வழி இன்னும் சரிபடவில்லை. விசுவாசியுடைய வழி இன்னும் சரிபடவில்லை. ஏன் ஆண்டவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள், ஆனாலும் ஆண்டவர் வரவில்லை, தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று அநேகர் சொல்லுகிறார்களே. நாம் இன்னும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இந்த காலை வேளையிலே, இந்த வாரத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவருக்காக நம்முடைய வழிகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். கவனிக்கலாமா? ஒரு மாதத்துக்கு
முன்னாடி ஒரு திருமணம் என்று சொன்னால் 1 மாதத்துக்கு முன்பாகவே இல்லை 2 மாதங்களுக்கு முன்பாகவே சிலதை ஆயத்தப்படுத்துவோம், சில காரியங்களை ஆயத்தப்படுத்துவோம். காரணம், அந்த திருமணத்திலே நாம் வெட்கப்பட்டு விடக்கூடாது, அந்த திருமணத்தில் வருகிறவர்கள் நம்மளை தவறாய் சொல்லிவிடக் கூடாது. ஆகவே நான் அந்த திருமணத்திற்கான ஆயத்த வேலைகளை செய்வோம். அப்படியானால் ஒரு திருமணம் சிறப்பாய் நடப்பதற்கு ஆயத்தம் தேவை, ஒரு கட்டடம் கட்டப்படுவதற்கு ஆயத்தம் தேவை. அதே போல பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நமக்கு சில ஆயத்தங்கள் தேவை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 10 கன்னிகைகள் அவருடைய வருகைக்கு போவதற்கு ஆயத்தமாக இருந்தார்களாம். ஆனால் அதில் 5 பேர் தங்கள் வழிகளை சரிபடுத்தாதபடிக்கு, தங்களிடத்தில் இருக்கிற காரியங்களை சரிபடுத்தாதபடிக்கு ஆயத்தமாக இருந்தார்களாம். அப்படியானால் விசுவாசிகளே, நாம் ஏதோ ஒரு கடமைக்காய் ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய் அல்ல, நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராய் ஆயத்தப்படுத்த வேண்டும். எத்தனை பேரோடு கர்த்தர் பேசுகிறார்? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அவர் சொல்லுகிறார் பாருங்கள், வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதையை செவ்வாய் பண்ணுங்கள். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் ஏதோ ஒரு காரியத்தில் ஆயத்தப்பட வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை சரிபடுத்த வேண்டும். சபை பிள்ளைகளோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். விசுவாசி என்று சொல்லிக் கொள்வதனால் அல்ல, ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்வதனால் அல்ல, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். யோவான் பிரசங்கிக்கிறார், ஐயோ பரிசேயரே, சதுசேயரே, வேத பாரகரே, உங்கள் வழியை நீங்கள் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துங்கள், உங்கள் வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் மீண்டும் மீண்டும் நம்மோடு முழங்குகிற ஒரு வார்த்தை, உங்கள் வழிகளை நீங்கள் கர்த்தருக்கு நேராய் ஆயத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலிருந்து தான் இன்றைக்கு 3 காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். எப்படி ஒரு மனிதன் தன் வழியை ஆயத்தப்படுத்த முடியும்? கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு மனிதன் எப்படி தன் வழியை ஆயத்தப்படுத்த முடியும்? ஆயத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆயத்தம் இல்லாமல் எதையுமே நாம் ஜெயமாய் செய்து முடிக்க முடியாது. ஆயத்தம் இல்லாமல் எந்த காரியத்தை நம்மால் முழுமையாய் அனுபவிக்க முடியாது, செய்து முடிக்க முடியாது. ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், உங்கள் வழிகளை கர்த்தருக்கு நேராய் ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். ஒரு மனிதன் எப்படி தன் வழியை கர்த்தருக்கு நேராய் ஆயத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 3 காரியங்களை இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து யோவான் மூலமாகவே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். முதலாவது காரியத்தை கவனியுங்கள். 2வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. கவனியுங்கள். முதலாவது கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், எப்படி ஒரு மனிதன் தன் வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த முடியும் தெரியுமா? மனம் திரும்புதலின் நிமித்தமாய். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மனம் திரும்புதலின் நிமித்தமாய். நீங்க உடனே கேட்கலாம், நான் சபைக்கு வருகிறேன், பாடுகிறேன், ஆராதிக்கிறேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன், தசோபாங்களை கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், நான் மனம் திரும்பாமலாகவே செய்வேன். இல்லை, மனம் திரும்பினாலும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற அநேக ஜென்ம பாவங்கள், நம்மிடத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் இருப்பதினால் மீண்டும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மனம் திரும்புங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். நம்ம மனம் திரும்ப வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும். ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, மனம் திரும்பின ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மதமாற்றம் அல்ல. அநேகர் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் மதம் மாற்றவில்லை. அவர்கள் அவருடைய இருதயத்திலே தேவன் கடவுள் விரும்பாத, அவனை உண்டாக்கின தெய்வம் விரும்பாதவற்றை மாற்றி ஒரு புதிய மனிதனாய் மாற்றுகிற ஒரே ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கவனிங்கள். சில காரியங்களை வேகமாய் நான் பிரசங்கித்து கடந்து போகிறேன். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பினவன் எப்படி இருப்பான்? இன்னைக்கு கிறிஸ்தவ மனம் திரும்பினேன் அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் மனம் திரும்பினேன் என்று சொன்னவனுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து
நான் உனக்கு கற்பிக்கிற அவருடைய கவனங்கள். ஒரு மனிதன் மனம் திரும்பி விட்டானால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. மனம் திரும்பினவன் எப்படி இருக்கிறான்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் அவனுக்கு கற்பித்தவைகளை செய்கிறவனாய் இருக்கிறான். அப்படி இல்லாதவன் நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லியும் அதிலே பிரயோஜனமில்லை. மனம் திரும்பினவன் தேவ சத்தத்தை கேட்கிறான். பாருங்கள், ஏலிக்கு தேவ சத்தம் கேட்கவில்லை. ஆனால் சிறியவனாகிய சாமுவேலுக்கு தேவ சத்தம் கேட்டது. அன்னைக்கு சாமுவேலுக்கு சவுலுக்கு தேவ சத்தம் கேட்கவில்லை. தாவீதுக்கு தேவ சத்தம் கேட்டது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ சத்தம் கேட்கவில்லை. காரணம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை தான், ஆவிக்குரிய வாழ்க்கை தான். ஜெபம் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, துதி இருக்கிறது. ஆனால் மனம் திரும்புதல் இல்லாததினாலே தேவ சத்தத்தை அவன் கேட்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே தான் சனிசேரை பார்த்து வேத பாரகர்களை பார்த்து யோவான் சொல்லுகிறான், நீ மனம் திரும்பி இருப்பேனா நீ தேவ சத்தத்தை கேட்டிருப்ப. அல்லேலூயா. நீ மனம் திரும்பி இருப்பேனா தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நீ கீழ்ப்படிந்திருப்பாய். இன்றைக்கு நீ மனம் திரும்பு என்று சொல்லி பரிசேரை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்னும் மனம் திரும்பாத விஷயத்துல நீ சரியாய் மனம் திரும்புவானால் தேவ சத்தம் காதுகளில் தொனிக்கும். தேவ சத்தம் காதுகளில் தொனிக்கும். மனம் திரும்பினவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒன்று, தேவ சத்தம் கேட்டு அவர் அவனுக்கு கற்பித்தவைகளை செய்வார். மனம் திரும்பினவன் எப்படி இருப்பான் தெரியுமா? வேதம் சொல்லுகிற மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை கொஞ்சம் நீங்கள் திருப்பி வாசிக்கிற போது, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் திருப்பி வாசிக்கிற போது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மனம் திரும்பினவன் எப்படி இருப்பான் தெரியுமா? பிள்ளையை போல இருப்பான். அல்லேலூயா. பிள்ளைகளை போல இருப்பான். மனம் திரும்பினவன் ஒன்று தேவ சத்தம் கேட்பான். மனம் திரும்பினவன் 2 பிள்ளையை போல மாறும். பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? வைராக்கியத்தை வைத்திருக்க மாட்டார்கள். பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அடுத்தவன்கிட்ட கோல் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? கீழ்ப்படிவார்கள். பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? தகப்பனை தாயும் கனமன்னர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவன் தான் மனம் திரும்பினவன். இல்லாவிட்டால் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சபையை மனம் திரும்பு, தேசமே மனம் திரும்பு, ஊழியக்காரனை மனம் திரும்பு, விசுவாசியை மனம் திரும்பு. தேவ சத்தம் கேட்கிறனா புரிஞ்சுக்கோ. நீ ஏதோ ஒரு காரியத்தில் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. நீ பிள்ளையின் சுபாவம் இல்லாவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாய் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அவர் சின்ன பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு சொன்னார், ஒருவன் இந்த பிள்ளை போல மாறாவிட்டார் அவன் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மனம் திரும்பினவன் பிள்ளையை போல மாறுவான். மனம் திரும்பினவன் பிள்ளையை போல மாறுவான். இந்த காலங்களில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். யாரிடத்தில் மனம் திரும்ப வேண்டுமா? பரிசுத்த வேதத்தில் யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யோபின் சிநேகிதர்கள் யோபை பார்த்து சொல்லுகிறார்கள். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினார். நீ சர்வ வல்லவரிடத்தில், நீ ஒருவேளை ஏதோ ஒரு தெய்வம் என்று சொல்லி வழிபட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமை உள்ளவர் தெய்வம் உண்டு. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் ஹல்லேலூயா அழிப்பதற்கும் எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கும் உயிருள்ள ஜீவனுள்ள தெய்வமாகிய என் சர்வ வல்லமை உள்ள தெய்வத்திடத்தில் ஒருவன் திரும்பினானால் நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வழியை நீங்க ஆயத்தப்படுத்தணும். எப்படி தெரியுமா? சர்வ வல்லவரிடத்துல திரும்ப வேண்டும். சர்வ வல்லவரிடத்துல திரும்ப வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்ப முடியுமா? மனதா இருந்தால் மனம் திரும்பு, இல்லாவிட்டால் தன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், மனம் திரும்புவதற்கு அவளுக்கு நான் சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். ஆனால் அவள் மனம் திரும்பாததினாலே நான் அவளை கட்டில் கிடையாக்குவேன். வெளிப்படுத்தலை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புவதற்கு எனக்கு அநேகருக்கு சந்தர்ப்பங்களை கற்றுக் கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு அநேகருக்கு வாய்ப்பை கற்றுக் கொடுக்கிறார். நாமோ
12வது வசனம். அவன் மனம் திரும்பாவிட்டான், அவர் தம்முடைய பட்டயத்தை கற்காக்குவார், தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்த. கவனிங்கள், நாம் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தாவிட்டால் அவர் தம்முடைய வழியை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி? ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை நாணேற்றி அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு தன்னை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு மனிதன் மனம் திரும்பாவிட்டால், மனம் திரும்பி தன்னை ஆயத்தப்படுத்தாவிட்டால் கர்த்தர் ஆயத்தமாயிட்டாரு, ஆண்டவர் ஆயத்தாயிட்டாரு. என்னைக்கு இரக்கமுள்ளவராய் இருப்பார் என்று நினைத்தீர்களோ, என்னைக்கும் பொறுமை உள்ளவராய் இருப்பார் என்று நினைத்தீர்களோ, என்னைக்கும் அவர் தாழ்மை உள்ளவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, என்னைக்கும் மன்னிக்கிறவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பம், ரட்சிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம். ஏதோ ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தனோடு என்னைக்கோ பேசினார், அன்றைக்கு நீ ஊழியக்காரனை அடித்து விரட்டினாய், அன்றைக்கே ரட்சணியத்தின் நாளாயிருந்தது உனக்கு, அன்றைக்கே நீ ரட்சிக்கப்படுவதற்கு உனக்கு சந்தர்ப்பமாயிருந்தது. ஆனாலும் நீங்கள் ரட்சிக்கப்படாதபடினால் இன்றைக்கு கர்த்தர் ஆயத்தப்பட்டு விட்டார். எதற்கு? தம்முடைய கோபாக்கினை தேசத்தில் வெளிப்படுத்துவதற்கு. சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கும். சபை முதல்ல மனம் திரும்பணும், ஊழியக்காரர் முதல்ல மனம் திரும்பணும், மூப்பர்கள் மனம் திரும்ப வேண்டும், விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு பிறகுதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு தேசத்துல. சபையே, நம்முடைய வழியை நாம் கர்த்தருக்கு ஆயத்தமாக்குவோம். எப்படி தெரியுமா? சர்வ வல்லவரிடமாய் மனம் திரும்புவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டானா, மனம் திரும்பி தன் வழியை கர்த்தருக்கு நேராய் ஆயத்தப்படுத்தி விட்டானே, ஆனால் என்ன நடக்குமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். ஏசாயா 30:15 வாசிக்கலாம். நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவாய், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ மனம் திரும்பி அமெரிக்கையாயிருந்தால் ரட்சிக்கப்படுவாய். தேவ பிள்ளையே, இந்த தேசத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இவ்வளவு பெரிய கொள்ளை நோய்கள், உலகம் முழுவதும் இன்னைக்கு சபைகள் நடத்த முடியவில்லை, தொழிற்சாலைகள் மூடி கிடக்கிறது, எல்லா இடங்களிலும் ஐயோ என்ற ஒரு சத்தம், எல்லா இடங்களிலும் மரணத்தின் பீதிகள் அப்படி சுற்றி கொண்டிருக்கும் போது மனம் திரும்பின ஒருவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறானோ அவனை இக்கட்டிலே கர்த்தர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், அவனை கர்த்தர் ஆபத்தில் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பி செவி கொடுத்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்பி செவி கொடுத்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப இருக்கிற பத்திரத்தில் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி ஒரு மனிதன் தன் வழியை கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்த முடியும்? மனம் திரும்புகிற போது. மனம் திரும்புகிற போது எதை விட்டு கர்த்தர் மனம் திரும்ப சொல்லுகிறார் தெரியுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கும் போது, ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்கள் எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்புங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை நம்ம மீறிட்டோங்க, ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை மீறிட்டோங்க, ஆண்டவர் நமக்கு தந்த வசனத்தை மீறிட்டோங்க, ஆண்டவர் தந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம மீறிட்டோங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிரத்தெல்லாம் மீறினியோ உன் மீறுதலை விட்டு மனம் திரும்பன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு தந்த பிரமாணங்களை விட்டு மீறினது உண்மை, ஆண்டவர் நமக்கு தந்த சத்தியத்தை விட்டு நாம் மாறினது உண்மை, ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளைகளை விட்டு நாம் மாறினது உண்மை. அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய சமுத்திர தேசமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச
விசுவாசியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் மீறி விட்டேன், நான் மீறுதல் செய்து விட்டேன், நான் தவறுதல் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஒரு மனிதன் தன் மீறுதலை விட்டு மனம் திரும்பினான். அவன் தான் கர்த்தருக்கு தன் வழியை ஆயத்தப்படுத்துகிறான். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கிறிஸ்தவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, பரலோகம். மற்ற மதத்தினருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, பரலோகம். எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்னு விரும்புகிறோம். ஆனா மோட்சத்துக்கு போக ஒரே ஒரு வழி, மனம் திரும்பினால் மோட்ச ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். மனம் திரும்பினால், எதை விட்டு மனம் திரும்புங்கள்? மீறுதல்களை விட்டு மனம் திரும்புங்கள், அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புங்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நீ உன் வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். நினிவேயின் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பின போது கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்கவில்லை. வாசிக்கலாம், மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவேயின் பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிற வேதம் சொல்லுகிறது, ஒரு யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே, கொடூரமான நினிவேயின் ஜனங்கள், ராஜாக்கள், மாத்திரமல்ல ஆடு மாடுகள், பிறந்த குழந்தை முதற்கொண்டு எல்லாரும் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அந்த தேசத்தில் சேமத்தை கட்டளையிட்டார். அந்த யோனாவை காட்டிலும் பெரியவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. எப்படி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது? மனம் திரும்பி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் எல்லாத்திலும் பர்ஃபெக்டா இருக்கிறேன், கரெக்டா இருக்கிறேன், நான் எதுல மீறினேன், நான் எதுல தவறுனேன். தேவ பிள்ளையே, ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்காம எத்தனை நாள் மீறி இருக்கிறேன்? ஆண்டுடைய சமூகத்தில் பைபிள் படிக்காம எத்தனை நாள் மீறி இருக்கிறோம்? அல்லேலூயா. தேவ சபையில ஊழியத்துல ஆண்டவர் தந்த தாளந்துகளை ஊழியத்துல பயன்படுத்தாமல் எத்தனை நாள் நாம் தவறி இருக்கிறோம். ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறார். ஆண்டுடைய ஊழியக்காரர்களை தாங்குகிற கிருபை தந்திருக்கிறார். ஊழியக்காரனோடு தோடு கொடுக்கிற கிருபை தந்திருக்கிறார். இவைகளை எல்லாம் நாம் எத்தனை நாள் செய்யாமல் நாம் விட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் மீறுதல்கள். தயவா இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், உன் மீறுதலை விட்டு மனம் திரும்பு, உன் மீறுதலை விட்டு கர்த்தர் பட்சமாய் வா. அதுதான் உன் வழியை கர்த்தருக்கு ஆயத்தமாக்குவதற்கு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு மனுஷன் மனம் திரும்பினான், என்ன நடக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. ஒரே வசனத்தை வாசித்து 2வது பகுதிக்குள் போக விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசியே, நம்ம மனம் திரும்பிட்டோம்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். நீங்களும் நானும் மனம் திரும்பிட்டோம்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் பட்டயத்தை கற்காக்குகிறார். மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம். அவர் எந்த உபத்திரவத்திலும் அவர் ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது காரியத்துக்குள்ளே நாம் கடந்து போக விரும்புகிறேன். வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம். இன்னைக்கு செய்தியினுடைய வார்த்தையை, வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி ஒரு மனிதன் வழியை ஆயத்தப்படுத்த முடியும்? மனம் திரும்பும் போது அவன் கர்த்தருக்கு தன் வழியை ஆயத்தப்படுத்துகிறான். 2வதாக, எப்படி ஒரு மனிதன் தன் வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? நான் சொல்லுகிற வசனங்களை வாசிக்கலாம். 6வது வசனம், 11வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், 11வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம் வாசி கேட்போம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு
இயேசு ஞானஸ்நானம் பெற்று யோர்தானிலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். எந்த மனிதன் கர்த்தருக்கு தன் வழியை ஆயத்தப்படுத்த முடியும்? முதலாவது சொன்னேன், மனம் திரும்புகிறவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறான். இரண்டாவது சொல்லுகிறேன், ஞான ஸ்நானம் எடுக்கிறவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறான். யோவான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுப்பதுதான் ஒரு மனிதன் கர்த்தருக்கு தன் வழியை ஆயத்தப்படுத்துவது. அல்லேலூயா. இந்த சத்தத்தை ஒருவேளை இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் ஒரு தயவை கேளுங்கள். ஆண்டவரே, சீக்கிரமாய் எங்கள் ஊழியக்காரர் மூலமாய் நான் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். அப்பதான் நீங்க கர்த்தருக்கு உங்க வழியை ஆயத்தப்படுத்துறீங்க. ஞான ஸ்நானம் எடுக்காமல் ஒரு மனிதன் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. ஞான ஸ்நானம் எடுக்காமல் ஒரு மனிதன் இவன் என் நேச குமாரன் என்று பரலோகத்தின் சத்தத்தை கேட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார், உண்மை. ஆனால் அதற்கு முன்னாடி என் நேச குமாரன் என்ற சத்தத்தை வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. எப்பொழுது இயேசு ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறினாரோ அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது, இவர் நேச குமாரன். ஒரு மனுஷன் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது பரலோகம் அவனுக்கு போடுற பேர் என்ன தெரியுமா? என் நேச குமாரன், என் சொந்த பிள்ளை, எனக்கு பிரியமான பிள்ளை என்று ஆண்டவர் பேர் எழுதுகிறார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் மனம் திரும்பி ஸ்நானம் எடுக்கும் போது, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கும் போது உன்னை பரலோகம் சொல்கிறது, என் நேச குமாரன். இன்னைக்கு தேசத்துல மனுஷன் அவாம சட்டத்துக்கு அவாம ஞான ஸ்நானத்தை வைத்திருக்கிறார்கள். யாரையும் தாக்குவதற்கு சொல்லவில்லை. பரிசுத்த வேதம் சொல்லுகிற ஞான ஸ்நானத்தை ஒரு மனிதன் எடுக்க வேண்டும். அவங்க அவங்களுக்கு இஷ்டப்படி ஞான ஸ்நானத்தை புரட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதம் ஞான ஸ்நானத்தை குறித்து எப்படி ஒரு மனுஷன் ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. எப்படி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும்? வாசித்த 6வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்க கேட்போம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவரால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யார் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? யார் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டவன் மாத்திரமே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தாயின் வயிற்றிலே பிறந்த முதல் கொண்டு நீ ஞானஸ்நானம் எடுக்கிற நாள் வரைக்கும் இருக்கிற அத்தனை பாவத்தையும் தன் சொந்த வாயால அறிக்கை பண்ணினால் மாத்திரமே உன் ஞானஸ்நானத்தை பரலோகம் அங்கீகரிக்கும். நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி எடுத்துக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நான் என் பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணேன், என் பாவத்தை நான் இயேசுவிட்ட சொல்லிட்டேன். என் பாவத்தை நான் இயேசுவிட்ட சொன்ன பிறகுதான் அவர் எனக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்த பிறகுதான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் ஞானஸ்நானத்தை பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். வேதம் சொல்லுகிறது. உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பைபிள் இப்போ யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானம் எடுக்கிறதுக்கு இறங்கி நிற்கிறாரு. ஒரு கூட்ட ஜனங்கள் ஸ்நானம் எடுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுத்தவர்கள். ஆனா இன்னொரு கூட்டம் ஸ்நானம் எடுக்க வருது. 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவர் கண்டு அவர்களை பார்த்து யோவானுக்கு கோபம் வந்துச்சு. என்ன கோபம்? கோபத்தை சொல்ற, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்புவித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இவங்களுக்கு மனம் திரும்ப இஷ்டம் இல்ல. யோவான் ஏதோ ஒரு சடங்காச்சாரத்தை செய்யறாரு, நாங்களும் அந்த சடங்காச்சாரத்துக்கு ஒப்புக்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். ஞானஸ்நானம் என்பது சடங்காச்சாரம் அல்ல. ஞானஸ்நானம் என்பது சபையில் உங்கள் பேரை சேர்ப்பது அல்ல. ஞானஸ்நானம் என்பது பரலோகத்துக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது. ஆண்டவர் அந்த யோவான் தெளிவாக பரிசேயரை பார்த்து கேட்கிறார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. ஞானஸ்நானம் என்ன தெரியுமா? வரும் கோபத்துக்கு தப்புவிக்கப்பட
ஞான ஸ்நானம். ஒரு பெரிய கோபாக்னி தேசத்துல வரப்போகுது. ஒரு பெரிய அழிவு தேசத்துல வரப்போகுது. அந்த அழிவுக்கு ஒரு மனுஷன் தப்புவிக்கப்படணும்னா அவன் மனம் திரும்பி எடுக்கிற ஞான ஸ்நானத்தினால் தப்புவிக்கப்படுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஞான ஸ்நானம் எப்பயாவது ஒன்று எடுக்கணும், எடுத்துடணும், அவ்வளவுதான். ரெண்டு, ஸ்நானம் எடுத்த உடனே சபையில நம்ம பேர் வந்துடும். ஸ்நானம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சீனியாரிட்டி வந்துச்சுன்னா நம்ம அந்த சபையில ஒரு பதவியில போயிடலாம். இல்லைங்க, ஞான ஸ்நானம் தவறாக்கப்படுகிறது. இன்றைக்கு கல்யாணத்துக்காக ஞான ஸ்நானம், கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் இங்க எடுப்பாங்க. கேட்டா நாங்க கிறிஸ்தவங்க. கல்யாண ஞான ஸ்நானம் வேண்டாம். படிக்கிறதுக்காக ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் சர்டிபிகேட் இருந்தாதான் அந்த காலேஜில் இடம் கிடைக்கும். அதனால ஞான ஸ்நானம். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்நானத்தை எடுத்திருப்பீங்கன்னு தயவாய் சொல்லுகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, வரும் கோபாக்கினைக்கு நீ எப்படி தப்புவிக்கப்பட போகிறாய்? வருகிற கோபாக்கினைக்கு நீ எப்படி தப்புவிக்கப்பட போகிறாய்? ஞான ஸ்நானம் என்பது ஏதோ ஒரு மனிதன் கொடுப்பதல்ல, பரலோகம் அங்கீகரிக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கையிட்டு ஸ்நானம் எடுக்க வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இரண்டு, எப்படி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும்? மார்க்கு 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி, ஒன்று பாவங்களை அறிக்கையிட்டவனாகி ஸ்நானம் எடுக்கணும். ரெண்டு, விசுவாசம் உள்ளவனாகி. யார் மேல விசுவாசங்க? எதுக்கு விசுவாசங்க? ஆண்டவர் எனக்காய் மரித்தார் விசுவாசம் வரணும். ஆண்டவரின் பாவத்தை மன்னித்தார் விசுவாசம் வரணும். ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார் விசுவாசம் வரணும். எனக்காக ஒரு பரலோகத்தை ஆயத்தப்படுத்துகிறார் ஒரு விசுவாசம் வரணும். அந்த விசுவாசம் வந்தவன் தான் எதை எடுக்கணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். சும்மா போனேன், அவர் கூப்பிட்டாரு, ஸ்நானம் எடுக்கிறியான்னு கேட்டாரு, நான் ஸ்நானம் இல்லை அந்த ஸ்நானம் தவறு. விசுவாசம் உள்ளவனாகி எடுக்கிற ஞான ஸ்நானத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். மூணாவது சொல்லுகிறேன், லூக்கா 7:29 சொல்லுது, உபதேசத்தை கேட்டு நாம் ஞான ஸ்நானம் எடுக்கணும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. லூக்கா 7:29. உபதேசத்தை கேட்கிறவன் தான் ஸ்நானம் எடுக்கணும். உபதேசத்தை கேட்காதவன் ஸ்நானம் எடுக்க கூடாது. ஞான ஸ்நானம் என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற பிரமாணம். அந்த பிரமாணத்தை ஒருவன் அனுபவிக்கணும்னா 10 வாரமாவது தேவ சபையில வந்து உபதேசத்தை கேட்கணும். நிறைய சபைகள் நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, 2 வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டானா என்ன கொடுத்துறாங்க? ஆமா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி பழக்கம் உண்டு. கோழிக்கு அடை வந்துச்சுன்னா அந்த அடை தெளிவதுக்கு கொண்டு போய் குளத்திலேயோ தண்ணியிலே முக்குவாங்க. முக்கி விட்டுட்டாங்கன்னா அது என்ன ஆயிடும்? அடை தெளிச்சிடும். ஸ்நானம் என்பது நம்மிடத்தில் இருக்கிற அடைய தெளிய பண்ணுவதல்ல. ஸ்நானம் என்பது பரலோகத்தில் நம்மை ஒரு அங்கத்தினராய் மாற்றிக் கொள்ளுவது. அந்த ஸ்நானத்தை எப்படி எடுக்கணும்? உபதேசத்தை கேட்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். பைபிள் படிக்காம ஞான ஸ்நானத்தை பெறக்கூடாது, ஜெபம் பண்ணாம ஸ்நானம் பெறக்கூடாது, உபதேசத்தை கேட்காம ஸ்நானம் பெறக்கூடாது. ஆண்டவருடைய வேதத்தில் இருக்கிற சத்திய வசனத்தை கேட்டு அந்த வசனம் உங்களை குத்திச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்நானம் எடுங்க. அப்படிப்பட்ட ஸ்நானத்தை பரலோகம் அங்கீகரிக்கிறது. வழி ஆயத்தப்படுத்துகிறது. என்ன வழி? ஒன்று மனம் திரும்புதல் என்ற வழி, 2 ஞான ஸ்நானம் என்ற வழி. வேதம் சொல்லுகிறது, ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டியது எப்படி எடுக்க வேண்டுமா? பாவத்தை அறிக்கை பண்ணி எடுக்க வேண்டுமா? ஞான ஸ்நானம் எப்படி எடுக்க வேண்டுமா? விசுவாசம் உள்ளவர்களாகி எடுக்க வேண்டுமா? ஞான ஸ்நானம் எப்படி எடுக்க வேண்டுமா? உபதேசத்தை கேட்டு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். கடைசி வார்த்தை சொல்றேன், அப்போஸ்தலர் 8:38 சொல்லுகிறது, தண்ணீரில் இறங்கி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். தண்ணீர்ல இறங்கி ஸ்நானம் எடுக்கணும். தண்ணீர்ல இறங்கி ஸ்நானம் எடுக்கணும். இதுதான் மூழ்கி ஞான ஸ்நானம். இயேசு யோர்தானில் இறங்கினார், யோவானால் ஸ்நானம் பெற்று கரையேறினார். பிலிப்பு என்பவன் தண்ணீர்ல இறங்கினான், ஸ்நானம் பெற்று கரையேறினான். நீங்க தண்ணீர் இருக்கும்போது நாம் ஸ்நானம் எடுக்க மடித்துக் கொண்டிருக்கிறோம்.
தேவ பிள்ளையே, நாளை என்பது நம்முடையதல்ல. இந்த சத்தத்தை யார் கேட்டுக் கொடுத்தாலும் சரி, ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஞானம் வந்த பின்பு எடுக்கக்கூடிய ஞான ஸ்நானத்தை நீ பாவத்தை அறிக்கை பண்ணி எடுக்காவிட்டால், தயவாய் நாட்களை கத்த தந்திருக்கிறார். ஞான ஸ்நானம் எடுக்க ஒப்புக் கொடுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஸ்நானம் எடுக்கணுமா? பைபிள் சொல்லுது, தண்ணீர் உள்ள இடத்தில். தண்ணீர் எங்க நிறைய இருக்கோ அங்க போய் எடுங்க. தண்ணீர் எங்க இருக்கோ, அப்போ 8:36 அப்பதான் சொல்லுகிறது, தண்ணீர் எங்க நிறைய இருக்கோ அங்க எடுங்க ஞான ஸ்நானத்தை. அங்கதான், அந்த ஞான ஸ்நானத்துல தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். கடைசி என்னுடைய வார்த்தையை சொல்ல முடிக்க விரும்புகிறேன். வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இன்னைக்கு செய்தி தலைப்பு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி வழியை ஆயத்தப்படுத்த யோவான் சொல்லுகிறார்? மனம் திரும்பி வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஞானஸ்நானம் எடுத்து வழியை ஆயத்தப்படுத்துங்கள். 3 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுங்கள். 10வது வசனம், இப்பொழுதும் கோடாரியானது மரத்தின் வேரருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆண்டவருக்கு 3வது நம்மிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி ஆயத்தப்படுத்துவது? கனி உள்ள ஜீவியத்தினால் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கனி, ஒரு மரத்தின் சுபாவத்தை எதனால் அறிய முடியுமா? கனியினாலே. கனி சரியா இருந்துச்சுன்னா மரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கனி கொஞ்சம் கேடுனா மரத்துல ஏதோ ஒரு கேடு இருக்குன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை சரியா இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வேதம் சொல்லு 10ஆம் வசனத்துல, கோடாரி மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மரம் வெட்டப்படும் தெரியுமா? எந்த மரம் கனி சரியா கொடுக்கலையோ, எந்த மரம் வேண்டாத கனியை கொடுக்குதோ அந்த மரம் தான் முதல்ல வெட்டப்படும். கிறிஸ்தவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறவரே, கனி உள்ள ஜீவியம் என்ன தெரியுமா? நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. உலகத்துல நம்மளை யாராவது விசாரிச்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய ஜீவியம் மாறணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஐயோ அந்த சிஸ்டரா, அந்த பிரதரா, ஐயோ அவங்க பேசவே முடியாது அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய ஜீவியம் கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். ஒரே நாள்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியம் நற்கனி உள்ளதாய் மாற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தினால் கர்த்தருக்கு நம்ம வழியை ஆயத்தப்படுத்த முடியும். நிறைய பரிசுத்தவான்களை சாட்சிகளை வாசித்திருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் பணத்தினாலோ பொருளினாலோ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலையா, தங்களுடைய ஜீவியத்தை காண்பித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம். யாராவது அவன் நல்லவன், அவன் பொய்யே பேச மாட்டான், அவன் சரியாக வாழ்றான்னு யாராவது நம்ம சாட்சி ஜீவியத்தை சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா நீ ஒன்ன புரிஞ்சு விடுங்க, நான் இன்னும் கர்த்தருக்கு என்ன பண்ணல, வழியை ஆயத்தப்படுத்தல. நான் இன்னும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தல. கனி உள்ளவர்களாய் மாறுங்கள். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், மனம் திரும்புவதற்கு ஏற்ற, மற்றவன் மனம் திரும்புகிற அளவுக்கு நம்முடைய கனி சரியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி நம்மிடத்திலிருந்து புறப்படணும். அப்படி இல்லைன்னா வேறருகிலே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அக்னி ரெடி ஆயிடுச்சு. பூமி அழிய போகுது, வெந்துரை சாம்பலாக போகுது. நம்முடைய கனி உள்ள ஜீவியம் நமக்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உற்சாகமா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். ஆவியின் கனிகளை ஆண்டவர் ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரியவன் இந்த கனி உள்ளவனாய் இருக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆவியின் கனிகள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்கிறார். இந்த லிஸ்ட் நமக்கு வேணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்கருணை, எல்லா கிருபைகளும், எல்லா ஆவியின் ஆவியின் கனிகளும். கிறிஸ்தவன் அன்பே பார்க்க முடியல. இன்னைக்கு இன்னைக்குள்ள கிறிஸ்தவ நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? லேவியனை போல பக்கமாய் விலகுகிறோம். ஆசாரியனை
வியாதியாய் கிடக்கிறவனை தூக்கி எடுக்கிற ஒரு அன்பு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பார்க்க முடியல. கிறிஸ்தவ குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆவியின் கனிகள் இன்னைக்கு இல்லை இல்லை இல்லை. கரங்களை உயர்த்துறலே சொல்லலாமா? சின்ன வயசுல எல்லாம் கிறிஸ்தவ வீட்டில் சாப்பிட ஆகாரம் இருக்கோ இல்லையோ சமாதானம் இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இருந்துச்சோ இல்லையோ சமாதானம் இருந்துச்சு. தங்குறதுக்கு வீடு இருந்துச்சோ இல்லையோ வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சு. பெரிய 2 மாடி வீடு, ஆனா வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை. சாப்பிடுறதுக்கு டேபிள்ல பல 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 ஐட்டம் சாப்பாடு, ஆனா சமாதானம் இல்லை. ஆவியின் கனி இன்னைக்கு சபைகளுக்குள்ளும் இல்லை, குடும்பங்களுக்குள்ளும் இல்லை. கரங்களை உயர்த்துறதிலே சொல்லலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிதான் நம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் எபேசிய சபைக்கு சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளை உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஓ, வேதம் சொல்லுகிறது, கனியற்ற அந்தகார கிரியைகள் மட்டும் வராதபடிக்கு அவைகளை விட்டுட்டு அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நம்மகிட்ட ஆண்டவர் விரும்பாத கனியற்ற ஜீவி வரும்னா அடுத்த செகண்ட்ல அதை கடிந்து கொண்டு நம்ம வெளியே வந்துடணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்ம கனி உள்ளவங்களா இருந்தா ஒருத்தரை மகிமைப்படுத்துறோமா? ஒரு வசனத்தை கூட வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தே பார்த்து முடிக்கிறேன். நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். ஒரு ஆண்டுடைய பிள்ளை ஆண்டவர் விரும்புகிற கனியை கொடுத்தா பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் நீங்க விரும்புறீங்கன்னா, ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்த விரும்புறீங்கன்னா, ஆண்டவர் நீங்க நம்மகிட்ட எதிர்பார்க்க வேண்டியது தெரியுமா? கனிவுள்ள ஜீவியம், கனிவுள்ள ஜீவியம். ஆகவே இந்த காலவேளையிலே கேட்கிற தேவ பிள்ளைகளே, யோவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், வழியை ஆயத்தப்படுத்துங்கள். யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி ஒரு மனிதன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த முடியும்? மனம் திரும்புவதினால். எப்படி கர்த்தருக்கு ஒரு மனிதன் வழியை ஆயத்தப்படுத்த முடியும்? ஞானஸ்நானம் எடுப்பதினால். எப்படி ஒரு மனிதன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த முடியும்? கனி உள்ள ஜீவியமாகிய சாட்சியின் ஜீவியத்தினால் அவன் கர்த்தருக்கு தன் வழியை ஆயத்தப்படுத்த முடியும். இதோ மணவாளன் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபம் ஆயிற்று. பரலோகத்துக்கு இன்னும் நாட்கள் அநேகம் உண்டென்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். பரலோகத்தின் வாசல் படி திறந்திருக்கிறது. இதோ சீக்கிரம் மணவாளன் வரப்போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் யுத்தங்களும் நீங்கள் கேள்விப்படும் போது ஒவ்வொன்றை புரிந்து கொள்ளுங்கள். மணவாளன் வாசல்கள் வந்து விட்டார். என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை காயத்தமாக விடுங்க. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா, முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரே, நான் உமக்கு வழி ஆயத்தப்படுத்த மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்ப கிருபை தாரும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஆண்டவரே இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க அவங்க ஊழியர்களிடத்துல விரும்பி கேளுங்க. அவங்க ஊழியர்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. 3வது சாட்சியின் ஜீவியம். ஞானஸ்நானம் எடுப்பதோ மனம் திரும்புவதோ அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம். நல்ல கனிவுள்ள ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே நோப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நோப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நோப்பு கொடுங்க பார்க்கலாம். பரலோக சமீபமாக இருக்கிறது. பரலோக சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே
ஸ்நாபகனுடைய பிரசங்கமெல்லாம் ஒரே காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எனக்கு பரலோகத்தை குறித்த பிரசங்கம் இல்லை, நரகத்தை குறித்த பிரசங்கம் இல்லை, வருகையை பத்தி பிரசங்கம் இல்லை, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்த பிரசங்கம் இல்லை. எங்கு பார்த்தாலும் செழிப்பின் உபதேசங்கள். செழிப்பு வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, வேண்டுமானால் அதை காட்டிலும் முக்கியம் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா வேதம் சொல்ல, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருக்கு யார் வழி ஆயத்தப்படுத்துறா தெரியுமா? மனம் திரும்புகிறவன். கர்த்தருக்கு யார் வழி ஆயத்தப்படுத்த தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்தவன். கர்த்தருக்கு யார் வழி ஆயத்தப்படுத்துறா தெரியுமா? சாட்சியும் ஜீவியம் உள்ளவன். என்னோடு பேசினான்னு சொல்றாங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தம் இவருக்கு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான நல்ல ஓய்வு நாளில் மத்தியான வேலைக்காய் நமக்கு நன்றி. இவ்வளவு நேரம் பாட ஆராதிக்க ஆண்டவர் தந்து நல்ல பாக்கியத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல துதி ஆராதனை வேலை தந்தை நமக்கு நன்றி. யோவானுடைய பிரசங்கமாகிய கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சுவைப்படுத்துங்கள் என்று சொன்ன வார்த்தை மூலம் எங்களோடு பேசி நாங்கள் மக்கள் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஆவியின் கனி உள்ளவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்று எங்களோடு பேசி இருக்கிறேன். அவனமாய் அந்த சுபாவம் உள்ளவர்களாய், அந்த அனுபவம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். விசேஷமாய் தேசத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பல வருடங்களாய் சபைக்கு வந்து கொண்டிருந்தும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற வார்த்தையை கொடும் ஆண்டவரே. ஞானஸ்நானம் எடுத்தும் சாட்சியின் ஜீவியம் இல்லாதவர்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு சாட்சியின் ஜீவியத்தை கொடுத்து ஆண்டவரே, உமக்கு வழி ஆயத்தப்படுத்தி ராஜ்யத்தில் வந்து சேர கிருபை தார். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாத்துக் கொண்டு, வேலைகள் இல்லாதபடி வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும் ஆண்டவரே. ஒரு குறை இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்துல வந்து கூடி ஆண்டவரை ஆராதிக்க வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தை சிலுவை நிழலுக்குள் மறைக்கும்படி சொல்லிக்கிறோம். எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம். கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. துதி கன மகிமை மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சிநேகம் பாதுகாப்பும் இன்று சகல நாட்களில் சகல பரிசுத்தவான்களோடு விசேஷமாய் இந்த நாளில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் தங்கியிருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.